வணக்கம். நான் இயற்கை விவசாயி செஞ்சி அருண் பாண்டியன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிலத்தில் முதல் கைக்களை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நெல் நடவு, தூயமல்லி நெல் நடவு நட்டு எந்திர நடவு போயிருந்தோம். எந்திர நடவு நட்டு சரியாக 2 வாரங்களை கடந்திருக்குது. 16 நாட்கள் ஆகுது. முதல் கைக்களை பெண் நாட்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம களை கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப துரிதமாகவும் வேகமாகவும் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது. ஏன்னா ரசாயன விவசாயிகள் களை கொல்லியை போட்டு அதை கட்டுப்படுத்துகிறாங்க. அதனால் மண் பாதிக்கப்படும். நம்ம இயற்கை விவசாயத்தில் செய்கிறோன்னும் பொழுது களையை கட்டுப்படுத்துறது கையாலவும் கோணோவீடர் ஓட்டி இந்த மாதிரியான முறைகளில் தான் களையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி பெண் நாட்களை விட்டு களையை எடுத்துகிட்ருக்குறோம். முதல் கைக்களை இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. களையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன்னா எந்திர நடவுன்னும் பொழுது சேரை இறுக விட்டு தான் நடவு செஞ்சோம். அப்போ சேரை இறுக விடுறன்னும் பொழுது களையும் நல்லா ஜோராக வருங்க. அப்படி அதிகப்படியாக களை வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த முறை களை எடுக்கிறாங்க. ஏன்னா விட்டோம் அப்படின்னா களை மேலோங்கி வளரும். அப்புறம் ஆட்கள் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்ததுன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் களை எடுக்கிறதுல. தாமதம் செய்யக்கூடாது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் இரவு பகல் பார்க்காம, வெயில் பார்க்காம, மழை பார்க்காம துரிதமாக அந்த வேலையில் ஈடுபடணும். அப்போ தான் நம்ம ஓரளவுக்காச்சும் இந்த இயற்கையிலேருந்து நம்ம அந்த உணவுப் பொருட்களை எடுத்து வேளாண்மையில் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி களை எடுத்துருக்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 ஆள் ஆகுங்க. கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள் இருக்குங்கிறதுனால ஏக்கருக்கு 15 ஆட்கள் இந்த பக்கம் களை எடுக்கிறாங்க. கூலி பார்த்திங்கன்னா 150 ரூபாய். சாப்பாடு நம்ம போட்டுடணும். சாப்பாடு போடலன்னா இன்னும் ஒரு 20-30 ரூபா சேர்த்து வாங்குவாங்க. இன்றைக்கி களை எடுத்துகிட்ருக்குறாங்க. பயிர்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எந்த பூச்சி நோயும் தாக்கலை. தூயமல்லி நெல் நடவு நட்டதுலேருந்து ரொம்ப சிறப்பாகவே வந்துட்டுருக்கு. நல்ல வளர்ச்சி இருக்குது. நம்ம அடியில் பார்த்திங்கன்னா தக்கப்பூண்டு போட்டு தான் மடக்கி விழுதோம். அதனால் சிறப்பாகவே இருக்குது. எந்த பூச்சி நோயும் இல்லாமல் அருமையாக வந்திருக்குங்க. 2 நாற்று 4 நாற்று தான் வச்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே கிளை இடிக்குதுங்க. 15 நாள்லேருந்தே நம்ம கிளை இடிக்க ஆரம்பிக்குது. வேர் கீழே ஊன்றிடுச்சு அப்படின்னாவே அது கிளை இடிக்குதுங்க. 60 நாட்கள், 45லேருந்து 60 நாட்கள் வரைக்கும் அதிகபட்சமாக தூர் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 135 நாள் இந்த தூயமல்லி வயது. கோணோவீடரும் ஓட்டணுங்க. அடுத்தபடியாக கோணோவீடர் ஓட்டணுன்னா இன்னும் சிம்பு வெடிக்கும். கோணோவீடரை ஓட்டி அதை வேரை பறித்து அதை உசுப்பேற்றணும் அப்படின்னா இன்னும் கூடுதலான தூர் வெடித்து ஈல்டு கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நன்றிங்க.